நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சீனாவின் தியான்ஜிங் நகரில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் மோடி சீனா செல்கிறார். வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின், ஜி ஜின்பிங், பிரதமர் மோடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். அமெரிக்காவுடன் வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்தியா, ஜப்பான், சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் சந்திப்பு சர்வதேச அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அவர் எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகள் அந்நாட்டு மக்களை மட்டுமல்லாமல் சீனா, இந்தியா போன்ற நாடுகளின் ஏற்றுமதி வரை பல தளங்களிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. நாடுகளுக்கு இடையில் நடைபெறும் போர்களிலும் ட்ரம்பின் தலையீடு பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை முறியடிக்க இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பு முயற்சிப்பதாக ட்ரம்ப் கருதும் நிலையிலும் இம்மூன்று நாட்டு தலைவர்கள் சந்திப்பு கவனம் பெறுகிறது. சரி, அமெரிக்க வரி விதிப்பிற்கும் ஷாங்காய் மாநாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த மாநாடு இப்படி உற்று நோக்கப்படுகிறது? அதற்கு வலுவான காரணமும் இருக்கிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு 2001ஆம் ஆண்டு ரஷ்யா மற்றும் சீனாவால் மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கத்தை கையாள்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்பதன் ஆங்கில சுருக்கம்தான் SCO என அழைக்கப்படுகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 10 ஆசிய நாடுகளும் பார்வையாளர்களாக 2 நாடுகளும் இருக்கின்றன. உறுப்பு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, பயங்கரவாதம், தீவிரவாதம் போன்ற பொதுவான சவால்களை எதிர்த்து போராடுவது, வணிகத்தை வளர்ப்பது மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வது போன்றவை இந்த அமைப்பின் முக்கிய நோக்கங்களாக உள்ளன. தற்போது நடைபெற இருக்கும் மாநாட்டை பொறுத்தவரையில் ஆசிய நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுத்து வரும் வர்த்தக நெருக்கடி, இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 50% வரி விதிப்பு மற்றும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை என பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. எனவேதான் இந்த மாநாடு உலக அளவில் பெரிதும் உற்று நோக்கப்படுகிறது. கடந்த 2018 ஜூனில் சீனாவின் குயிங்டவோ நகரில் நடைபெற்ற SCO மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார். கடந்த 2019இல் லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன வீரர்கள் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக சீனாவுக்கு செல்வதை பிரதமர் மோடி முழுமையாக புறக்கணித்தார். இந்த நிலையில்தான் வரி தொடர்பான விஷயத்தில் அமெரிக்காவை எதிர்கொள்ள சரியான கூட்டணி அவசியம் என்பதால் பிரதமர் மோடி சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு SCO மாநாட்டில் பங்கேற்க சீனாவுக்கு செல்வது குறிப்பிடத்தக்கது. ஷாங்காய் அமைப்பின் தொடங்க கால செயல்பாடுகளுடன் ஒப்பிடும்போது தற்போது இந்த அமைப்பின் நோக்கமும் செயல்பாடுகளும் விரிவடைந்திருக்கின்றன. உலக அளவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பால் ஏற்பட்டிருக்கும் மாறுபட்ட வர்த்தக சூழல், கருத்து வேறுபாடுகளுடன் கைகோர்க்க மறுத்த இந்தியாவையும் சீனாவையும் தற்போது சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தும் சூழலுக்கு தள்ளியிருக்கிறது. ஆனாலும் மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கத்தை பின்னுக்கு தள்ளும் அளவிற்கு இந்த அமைப்பு மாபெரும் சக்தி வாய்ந்த கூட்டணியாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.